ஸோ சொல்லுங்க பில் கில் அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கு. ம் ஸோ நீங்க சொன்ன மாதிரியே அந்த லைக் ஃப்ரீலான்ஸ் யூகே அந்த மாதிரி சில கிளைண்ட்ஸை ரீச் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஓகே கிடைக்கல, பட் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போதான். ஓகே அதே மாதிரி யூடியூப்லேயே ரெகுலராக கண்டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ம் ஸோ கண்டென்ட் கிரியேஷனும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். ஓகே. என்ன மாதிரி கண்டென்ட் போட்டிருக்கீங்க? நான் யூஸ்வலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தான் போடுவேன். ஸோ ஆனால் ம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ரொம்ப ஐ மீன் ஆடியன்ஸ் ரீச் ஆக மாட்டேது. கொஞ்சம் இப்போ மோட்டிவேஷனல் இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப் கொஞ்சம் ஜென்ரலாகவும் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே மோஸ்ட்டாக கரியர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப். ம் சி ஒன்று என்னன்னா அந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து சில விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட பேசுறது இல்லை உட்காந்து யோசிக்கிறப்ப தான் எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவே எனக்கு புரியும். ஏன்னா சப்கான்ஷியஸாக நம்ம சில விஷயத்த பண்ணிட்டு இருப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். எதனால வந்து நான் வந்து ஐ ஸ்டார்ட் மேக்கிங் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் பண்றதுக்கு ஒரு 1 டேக்கு முன்னாடி யாரோ அந்த கொஸ்டின் கேட்கறப்ப தான் எனக்கு ஆக்சுவலி யோசிக்கவே தோணுது. ஏன்னா இப்ப நான் பண்றதுதான் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு பக்கம் வந்து டெக்கா நான் என்ன வேலை செய்யறனோ இதே தான் என் கரியர் ஆரம்பிச்ச புதுசுலயும் செஞ்சேன். அப்ப எனக்கு வந்து ஐ வாசன்ட் மேக்கிங் எனி மணி ஆல்மோஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு 15-20 இயர்ஸ் வந்து எவ்வளவு கம்பெனிஸ்ல வேலை செய்யறேன். நல்ல சம்பளம் எல்லாம் இருக்கு. ஓகேவா? பட் பாயிண்ட் என்னன்னா ஹவு எனக்கு வந்து அந்த கான்செப்டையே நான் யோசிக்கவே இல்லை. ஓகேவா? மணியா ஒரு விஷயத்துக்காக தான் நான் வேலை செய்யறேன். ஸோ அப்படி இருந்தும் என்னால ஏன் வந்து ஒரு லிமிட் எனக்குன்னு ஒரு லிமிடேஷன் எப்படி வந்துச்சு? எதனால எனக்கு அந்த லிமிடேஷன் இருக்குது? எதனால வந்து இப்ப எனக்கு மாசம் வந்து 50,000 எனக்கு சேலரி வருதுன்னா, அந்த 50,000 எனக்கு ஏர்ன் பண்றது பிரச்சனை கிடையாது. பட் அந்த 50,000 மேல எனக்கு ஒரு மாசம் வந்து திடீர்னு 2 lakhs எனக்கு செலவு வருது. அப்ப அந்த 2 lakhs என்னால ஏர்ன் பண்ண முடியல. ஓகேவா? ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல. பட் இப்ப வந்து ஐ கேன் பி எலாஸ்டிக். எனக்கு நிறைய வேணும்னா ஆல் ஐ ஹேவ் இஸ் பேசிக்கலி டைம் தான் எனக்கு வேணும். டைம் இருந்தா ஐ கேன் மேக் மோர் மணி. ஸோ அப்போ அப்பைக்கும் இப்பைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ அப்படின்னு பாக்குறப்ப ஒண்ணுதான். ஸோ ஒண்ணு வந்து என்னன்னா அப்ப வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு செய்வேன். வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காசு கேட்பேன். இப்போ வந்து காசு எவ்வளோன்னு கேட்டுட்டு வேலை செய்யறேன். அண்ட் அதே மாதிரி உட்காந்து நான் யோசிச்சுட்டே இருக்கிறது இல்லை. வர ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து உடனே வேலை செய்யறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இப்ப இதுல அப்போர்க்ல பிச் பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்ல அப்போர்க்ல இல்ல. யூகேல எனக்கு தெரிஞ்ச லைக் கொலீக் ஒருத்தர் இருந்தாரு. நான் பைஜூஸ்ல ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு மூலியமா நான் இங்கிருந்து ரீச் அவுட் பண்றதை விட அவர் அங்கிருந்து ரீச் அவுட் பண்ணாருன்னா, ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ண தெரியும். எனக்கு ஃபுல்லாவே நாலேஜ் இருக்கு. ஸோ அதனால லைக் அவரை ரீச் அவுட் பண்ண சொல்றேன். கிளைண்ட்டை கால் எடுத்து நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே. இன்னும் இது க்ளோஸ் ஆகல, பட் மேபி அப்கமிங் டேஸ்ல. இல்ல அது ஓகே தான். சரி அது ஆனா நீங்க ஒரு வென்யூ மட்டும் போய் நம்பி இருக்காதுங்க. அப்போர்க்கு, ஃபைவர் எல்லாத்துலயுமே ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அது வந்து நீங்க ஒரு சாம்பிள் வந்து இப்போ லிங்க்டின் எடுத்துட்டா கூட ஒருத்தங்க யார் வந்து ப்ரொஃபைல் அழகா பிராண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க அந்த வேலை செய்யறதுக்கு. வச்சுக்கிட்டு அவங்க வந்து பாருங்க. ஸோ ஒவ்வொரு ஒர்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சி கைஸ் அதாவது நம்ம நிறைய நேரம் வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு வேலையை செய்யறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ லெட்ஸே நீங்க வந்து ஒரு வாட்டர்மெலன் அதாவது தர்பூசணி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து வாங்குறவனுக்கு அப்பீலிங்கா தெரியணும். வாங்குறவனுக்கு அதை வாங்கணும். அதுதான் கோல். அதுக்காக நம்ம வந்து கடையை வந்து அவன் கண்ணு முன்னாடி தெரியணும். லைட்லாம் நிறைய போட்டுருக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். ஸோ நம்ம லிங்க்டின் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு நம்ம விஷயம் இதுதான் கண்டென்ட் இதுதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அவனுக்கு என்ன கண்டென்ட் தேவை? ஸோ அவன் வந்து இப்போ என் ப்ரொஃபைல் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில இதுல நான் எந்தெந்த கம்பெனில ப்ராஜெக்ட் பண்ணன்ற விஷயம் நான் போட்டிருப்பேன். ஏன் அதை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங்கா இல்ல இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அதை போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எந்த சைஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ்ல நான் வேலை செஞ்சேன்றது இம்பார்ட்டன்ட். நீங்க ஐடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நிறைய நேரம் வந்து நீங்க ஃபேஸ்புக்ல வேலை செஞ்சீங்களா அப்படின்ற அந்த கம்பெனி பேர் தான் கேட்பாங்க. அதோட இப்போ அந்த ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இப்போ டிசிஎஸ்னு வச்சுக்கோங்க. டிசிஎஸ்ல நீங்க என்னென்ன கிளைண்ட்ஸ் கிட்ட வேலை செஞ்சீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது இம்மெட்டீரியல். ஓகேவா? ஸோ எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஓகே .NET ஜாவாவா C++ஆ நீங்க இந்த இதுல வேலை செஞ்சீங்களா? இந்த ஸ்கில் செட்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேலை செஞ்சீங்களா? அப்படின்றத கேட்பாங்க. வேற இன்ஜினியரிங் கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சைஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சைஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க அங்கேயே தெரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தென் தே நோ தட் வெதர் ஐ வில் பி த ஃபிட் ஃபார் த ஜாப். ஸோ அவங்க வந்து தே டோன்ட் ஹேவ் டு வேஸ்ட் த டைம். அண்ட் ஆல்சோ என்ன மாதிரி நிறைய பேர் போட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அங்கே இன்டர்வியூ வரதுக்கு. சூப்பர். அப்புறம் தாமரை செல்வன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னும் புஷ்அப்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா?
ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஞாபகம் எடுத்துட்டு தான் இருக்கு. இருக்கேன். சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் டைம் பாப்போம். நெக்ஸ்ட் டைம் பீட் பண்றோம். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு கூட காலையில மேரத்தான் போயிட்டு தான் வந்தேன் நானு. ஐயோ, ஒரு 10 இன்னும் ஃபிட்டா கிலோமீட்டர் இருக்கிறியா? அவசரப்பட்டு வாய விட்டேன். ஒரு 10 கிலோமீட்டர் மேரத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணி காலைல ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு போய் 10 கிலோமீட்டரா? சரி, ஓகே. குட் குட். நல்லா இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் மேரத்தான் இதுதான். ஓகே, பரவாயில்ல. சரி, எனக்கு ஆக்சுவலி இந்த ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் நான் ஓரளவுக்கு எப்படி சொல்றது, காட்ஸ் கிஃப்டட் சைல்டு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ அவ்வளோ இதாக போகவே மாட்டேன் ஜிம்முக்கு வந்து, அவ்வளோ ரெகுலராக போக மாட்டேன். ஆனால் முக்கால்வாசி நேரம் வந்து ஐ ஃபீல் லைக் ஃபிட். ஓகேவா, எனக்கு வந்து தொப்பே கூடாது, அவ்வளோ பெருசாக தொப்பை கூடவே கூடாது. அண்ட் கொஞ்சம் கிட்ட டயட் கண்ட்ரோல் இருந்தால் போதும், திரும்ப பழையபடி அந்த ஷேப்புக்கு வந்துடும், ஈஸியாக வந்துடும் ஓரளவுக்கு. ஸோ அதனால கொஞ்சம் லேசியாக இருக்கிறேன். ஆனால் போனால் எஃபெக்ட் நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும் அது. ஸோ இட்ஸ் எ குட் திங். கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலா 12th முடிச்சிட்ட அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் அப்புறம் ஒரு 100 மீட்டர்ஸ் கூட ஓட முடியாது, மூச்சு வாங்குவோம். ஸோ அப்படியே காலேஜ் போயிட்டு ஒரு 400 800 மீட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஒரு மேரத்தான் ஓடும்போது அப்படியே அந்த ஃபீலிங் நல்லா தான் இருக்கு. ஆமா, செமையா இருக்கும் ஆக்சுவலி. சரி, நம்ம வெயிட்ஸ் கூட ஈஸியா போட்டுடலாம்ப்பா. ஏன்னா இந்த இம்போர்ட்ஸ்ல வந்து எனக்கு டெய்லியும் வந்து நான் 60 கிலோ 70 கிலோ பாக்ஸ் தான் நான் தூக்கணும். ஓகேவா, டெலிவரிஸ்லாம் அரேஞ்ச் பண்றதெல்லாம். ஸோ அதனால அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜிம் வெயிட்ஸ் தூக்குற மாதிரி தான். அது ஈஸியா பண்ணிடலாம். ஆனா அந்த ஆக்ரோபிக்ஸ் இதெல்லாம் பண்றதுதான் வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் ரன்னிங்லாம் வந்து ஐயோ, டெய்லி நான் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஓடலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி தான் 2 மினிட்ஸ்ல நாக்கு தள்ளிடும். கஷ்டம் தான். குட் குட். வேற யாராவது ஜிம்முக்கு போயிட்டு இருக்கீங்களா? சோ மத்தபடி எப்படி போயிட்டு இருக்கு தமிழ்ச்செல்வன்? உங்க வீடியோ இன்னைக்கு நீங்க பப்ளிஷ் பண்ணது, அது அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புதுசா ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வெப் டெவலப்மெண்ட் அது ரிலேட்டடா ஸ்டார்ட் பண்ணலான்னு இந்த வேர்ட் ப்ரெஸ்ல பார்த்துட்டு இருக்கேன் நான். அதுல நானே சில இதெல்லாம் பில்ட் பண்ணி பார்த்தேன். ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம யூடியூப்லயே அந்த வீடியோஸ் சர்ச் பண்ணி அதை ரிலேட்டடா பார்த்தாலும் அதை ஹேண்ட்ஸ் ஆன்ல ஒர்க் பண்ணும்போது அது நல்லா இருக்கு. அது நம்ம அடிஷ்னலா நிறைய ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, யூடியூப்ல இருக்கிற மாதிரியே இருக்காது. அது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஸ்கூல் மாதிரி இந்த ஃப்ரீலான்சர்ஸ் வச்சு அரபிக் லாங்குவேஜ், அந்த மாதிரி ஜெர்மன், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். டொமைன்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர்ப்பா. ஆக்சுவலி அது நல்ல ஐடியா தான். அது ஆக்சுவலி லாங்குவேஜ் ஸ்கூல்ன்றதை விட நிறைய பேருக்கு ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, இப்போ சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலியனுக்கு லாங்குவேஜ் ஸ்கூல் இருக்கு, அண்ட் நுங்கம்பாக்கத்தில் வந்து ஜெர்மனுக்கு இருக்கு, டாட்சுக்கு வந்து காத்தே இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி ஃப்ரெஞ்சுக்கு நிறைய இடத்துல இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, அது படிச்சதை வந்து பேசுறதுக்கு இடம் இருக்காது. ஓகேவா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு லெட்ஸே இப்போ லிங்குவிஸ்ட் கிளப் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுட்டு தேர்ஸ்டே எல்லாமே வந்து ஜெர்மன் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் வரணும், அண்ட் ஃப்ரைடே எல்லாம் ஃப்ரெஞ்சு அப்படின்னு நீங்க வச்சு அதுவே ஒரு நல்ல பிசினஸ் மாடல். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நீங்க ஒரு காத்தே இன்ஸ்டியூட், நீங்க அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்ல சும்மா ஒரு சின்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்க வந்து பேசுறப்ப, அந்த பசங்க கூட பேசுறப்ப அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜெர்மன்ல பேசுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் என்னன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்ற நேரத்துல டெய்லி கொலோக்கியலா அந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடைக்காது. ஓகேவா, வீட்டு பக்கத்துலேயே இல்லை வந்து ஒரு கிளப்ல அந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடைக்காது. ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு கஃபே மாரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சீரியஸா செம்ம கான்செப்ட் அது ஆக்சுவலி. இது ஃப்ரைடே எல்லாமே வந்து லெட்ஸே ஜெர்மன் ஸ்பீக்கிங் லிங்குவிஸ்ட் எல்லாரும் வருவாங்க இந்த டைம் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி டியூஸ்டே வந்து ஃப்ரெஞ்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பீப்புள் ஹூ ஸ்பீக் ஜெர்மன் வந்து தேல் கம் டு யுவர் கஃபே ஃபார் ஷோர். அது கூட ஆக்சுவலி ஐடியா ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் போயிட்டு இருக்கு. இந்த வீக் கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ணாம ஹேண்ட்ஸ் ஆன்ல ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் ப்ராக்ரஸ் எடுத்துட்டு வரேன் நான். கண்டிப்பா அது பண்ணுங்க. குட் ஐடியா. அப்புறம் நிர்மல் குமார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஹாய்ண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. எப்படி போயிட்டு இருக்கலாம்?
நல்லா போயிட்டு இருக்கு. நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எப்படி ஜாயின் பண்றதுன்னு அந்த ரீசெண்டா அப்புறமா அந்த கமெண்ட்ல ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஜாயின்ட் இட் 2 days பேக். ஸோ அதனால இந்த கம்யூனிட்டி எப்படி ஸோ என்னென்ன பேசுவீங்க ஒன்றும் இல்லை. இதில் ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு வந்து வி ஆல் ஹாவ் டு க்ரோ, சிம்பிள் as that. ஓகேவா? அதுக்கு வந்து என்ன பிளாக்கர்ஸோ அதை நம்ம பேசுவோம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கரியரில் க்ரோ ஆகணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன டாபிக் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் பி செல்ஃபிஷ். ஓகேவா? இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஓகே, திஸ் இஸ் பேசிக்லி மை டைம் அண்ட் யுவர் டைம். ஸோ அதனால வில் ஃபோக்கஸ் ஆன் அவர் க்ரோத். ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து சொல்லுங்க ப்ளீஸ் நான் சொல்லுங்க. சரி, அதான் நம்ம காலேஜ் ஸ்கூல் மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? அவங்க பேசுறாங்களே நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்ம மத்தவங்க முன்னாடி பேசினா நம்மள இந்த கொஸ்டின் கேட்கலாமா கூடாதா அப்படின்றத ஒரி பண்ணாங்க. ஆக்சுவலி எனக்கு இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னோட வீடியோஸ்ல என்னோட ரெப்புடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து ரொம்ப பெருசா வந்து ஒரி பண்ண மாதிரி எதுவுமே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கே ரெப்புடேஷன் கிடையாது. வி ஆர் வெரி யங் ஆக்சுவலி இன் டர்ம்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அண்ட் வாட் வி ஹவ் டன் அண்ட் ஸ்டஃப். அண்ட் நிறைய யங் பீப்புள் வந்து இல்லாத ஒரு ரெப்புடேஷனுக்கு ரொம்ப ஒரி பண்றோம். ஓகேவா? அது என்ன வந்து கௌரவ குறைச்சல் ஆயிடுமோ அதாயிடுமோ, சரி, நோ ஒன் ரியலி கேர்ஸ், நோ ஒன் நோஸ் மீ, நோ ஒன் நோஸ் யூ. ஸோ அதனால திஸ் இஸ் அ டைம் வி கேன் லிட்ரலி கோ அண்ட் டூ எனி மிஸ்டேக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி வில் ஃபர்கிவ் ஆல் ஆஃப் அஸ். ஸோ அதனால ஸ்கூல் காலேஜ் மாதிரி வந்து கூச்சப்பட்டுட்டு பேசாம இருக்கிறது அப்படிலாம் இல்லை. ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஐ வாண்டட் டு க்ரோ, ஐ வாண்டட் டு மேக் மணி, ஐ வாண்ட் பி செல்ஃபிஷ். ஸோ ஜஸ்ட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் தட். ஓகே ஓகே ஓகே, நான் காட் ஐடியா. ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் என்னை பத்தி சொல்லிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சில ஒர்க் பண்றேன். டோட்டலா அந்த கம்பெனில வந்து ஒரு 8.5 years ஒர்க் பண்றேன். ஸோ ஒரே கம்பெனில 8.5 years ஒர்க் பண்றேன். லாஸ்ட் ஒரு 7 years வந்துட்டு இகாம், ஃபேஸ்புக் ஆட்ஸ், டிக்டாக் ஆட்ஸ், இதுதான் என்னோட மெயின் கோர். ஸோ கூகுள் ஆட்ஸும் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ வந்துட்டு ஒரு 8 months அது டெடிக்கேட்டடா ஒருத்தர் ஹையர் பண்ணி அதை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் லேசர் ஃபோக்கஸ்டா, ஏன்னா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஃபேஸ்புக், டிக்டாக் பிளஸ் கூகுள் ஆட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண கூகுள் ஆட்ஸ் வந்து கூகுள் ஆட்ஸ் பிளஸ் யூடியூப் ஆட்ஸ். ஸோ அது எல்லாமே கூகுள் ஆட்ஸ்ல வந்துடும் இல்லையா? ஸோ அதனால அது எல்லாமே பண்ண முடியல. ஏன்னா இப்போ நிறைய அல்காரிதம் மாறுது ஃபேஸ்புக்ல. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், இஷ்யூஸ். ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கும் பிளஸ் மோர் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கோசரம் ஸோ ஐ ஜஸ்ட் அதை என்ன சொல்றது டெலிகேட் பண்ணிட்டேன். ஸோ அதை டெலிகேட் பண்ணிட்டு ஸோ கரண்ட்லி வந்துட்டு ஃபேஸ்புக் அண்ட் டிக்டாக் இதுல மெயினா அதுவும் இ காமர்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ கம்பெனிக்கு கரண்டா பிராண்ட் இருக்கு. ஸோ வி ஓன் இ காமர்ஸ் பிராண்ட். ஸோ மென்ஸ் வாட்ச் செல் பண்றோம் யூஎஸ்ஏல. ஸோ யூஎஸ்ஏல ஆஃபீஸ் இருக்கு. ஸோ யூஎஸ்ஏல வேர் ஹவுஸ் இருக்கு. ஸோ நாங்கள் எல்லாம் சைனால இருந்து ப்ராடக்ட் வாங்கி ஆஸ் யூஷுவல் ப்ராடக்ட் வாங்கி யூஎஸ்ல வேர் ஹவுஸ்ல வச்சுட்டு யூஎஸ் வேர் ஹவுஸ்ல இருந்து கஸ்டமர் பிளேசஸ்க்கு ஷிப் பண்றோம். ஸோ இதான ஜஸ்ட் குட்டி இன்ட்ரோ. அப்புறம் போக போக நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேசலாம். குட் குட் குட். ஒரு 6 to 8 months முன்னாடி உங்க இன்ஸ்டாகிராம்ல நான் மெசேஜ் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் இட்ஸ் மீ எஸ் நிர்மல்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல். நீங்க ஒரு டைம் இகாம் பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப ரெசனேட் ஆச்சு. யாரா ஒரு தமிழ்ல இகாம் பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு அந்த வீடியோக்கு ரிப்ளை பண்ணிருப்பேன், நீங்களும் ரிப்ளை பண்ணிருந்தீங்க. டிஎம் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் ரிப்ளை பண்ணிருந்தீங்க. அந்த இது கூட சொல்லியிருந்தீங்க, ஒருத்தர் ஒரு பார்ட்னர் வந்துட்டு இது வரலையும் நான் அவரை பார்த்தது கூட இல்ல, 2-3 வருஷமா நாங்க சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்றோம் சம்திங் ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் இயர் தான் அவரை பார்த்தேன். ஆக்சுவலி 4 வருஷம் கழிச்சு பிசினஸ் ஆரம்பிச்சு 4 வருஷத்துல வீடியோ கால்ல மட்டும் தான் அவரை பார்த்திருக்கேன். நேர்ல மீட்டே பண்ணது லாஸ்ட் மீட்டே பண்ணது. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஸ்டோரிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுல ஒரு இகாம் பத்தி நீங்க பேசியிருப்பீங்க. ஸோ அப்பதான் சரி இவருக்கு மெசேஜ் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி பார்த்தேன். நீங்க ஏதோ ஒரு வேர் ஹவுஸ்லயோ ஏதோ ஒரு போயிட்டு குட்டி ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி எடுத்துட்டு ஒரு சேரோ சம்திங் ஏதோ ஒன்னு காட்டி நீங்க இதை வந்து நான் இவ்வளவு வாங்கி இவ்வளவு செல் பண்ணுவேன், இது ஜஸ்ட் இப்போ ஸ்டாக் இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க முன்ன போட்டுருந்தீங்க. அந்த வீடியோக்கு தான் நான் ரிப்ளை, அந்த ஸ்டோரிக்கு தான் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த லாஸ்ட் ஒரு 7 months வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றத நிறைய டவுன்ஸ். முன்ன வந்த மாதிரி ஃபேஸ்புக்ல ரிசல்ட் வரல. டு பி ஃப்ராங்க் வந்துட்டு முன்ன வந்த மாதிரி ஃபேஸ்புக்ல ரிசல்ட்ஸ் வரல. ஸோ லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் அந்த லாஸ்ட் 7 months வந்துட்டு, அதுவும் எஸ்பெஷலி லாஸ்ட் 3 months வந்து அந்த மத்தள மாதிரி செம்மாட்டி 2 பக்கம் செம்மாட்டி அடிச்சுட்டு ஸோ தென் வி ஃபிகர் அவுட் அண்ட் வி தென் கிராக்ட் ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி நல்ல ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் தாங்க நான் மெயின் ரீசன். ஆக்சுவலாக நான் இதை வந்து டெலிகேட் பண்ணதுக்கு இப்போ நான் கூகுள் ஆட்ஸும் பார்த்துட்டு இருந்தேன்னா இது ஏன்
ஒர்க் ஆனாலும் ஏன், ஒர்க் ஆகலனாலும் ஏன்ற ரீசன் ஃபைண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 3 months வந்து நல்ல லேர்னிங்ஸ் இந்த ஃபேஸ்புக் அல்காரிதம்ஸ் எனக்கு. இந்த டெலிகேஷன்ல வந்து நான் லைஃப்ல கத்துக்கிட்ட ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் டெலிகேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 years agoன்னு நினைக்கிறேன். ஒர்க் எல்லாம் எடுத்து நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து வாங்க ஆரம்பிக்கிறேன். அப்ப எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஜோன்ல வச்சுக்கிட்டு நான் அந்த வேலையை டெலிகேட் பண்றப்ப 2 விஷயத்த நான் வந்து பண்ணாம விட்டுறேன். ஒண்ணு வந்து ஆல்டர்னேட்டா நிறைய ரீசோர்ஸ் வந்து கையில எப்பவுமே பேக்கப் வச்சுக்கணும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து எப்படின்னா, அதுக்கு வந்து டைமே கிடையாது. அது வந்து ஹரிபரியிலே இருக்கும். நம்ம இல்லைன்னா இன்னொருத்தன் டக்குன்னு எடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ வர்றப்ப நம்ம ரெடியா இருக்கணும். ரெடியா வந்து வி ஷுட் பி ஏபிள் டு டேக் இட். ஸோ அப்போ வந்து இப்போ நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னா ஒரு ரீசோர்ஸ் என்னைக்குமே நம்பி இருக்கக்கூடாது. அது மாரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் 5 பேர் அண்ட் அகைன் வந்து 4 பேர் 5 பேருக்கு சும்மா நம்ம பேசிட்டு இருந்தா மட்டும் போதும். அவங்களுக்கு அப்பப்போ ஒரு ஒர்க் கொடுக்கணும். ஸோ எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்னோட அப்போர்க்ல இது வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 crore நினைக்கிறேன். 1 crore வரைக்கும் வந்து நான் எல்லாத்துக்கும் ஜாப் கொடுத்துருப்பேன். அது 3/4 பேருக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க டைரக்டா வந்து வேலை செய்வாங்க. நம்ம டைரக்டா பேரோல்ல போட்டுருவோம். அந்த மாதிரி பேசுவோம். பட் அதுக்குள்ளார நீங்க பாத்தீங்கன்னா அதுல சில நல்ல ரீசோர்ஸ்க்கெல்லாம் அப்பப்ப ஒரு 2 months once 3 months வந்து ஒரு சின்ன ஒர்க்காவது நான் கொடுத்துருவேன். ஏன்னா அப்ப வந்து they know that okay I'm a person that they can always depend on me. அப்போ வந்து நாளைக்கு நான் ஒரு ஒர்க் கொடுத்தேன்னா they'll respond back quickly. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஒர்க் கொடுத்துட்டு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க பில்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிடும். செகண்ட் இன்னொன்னு என்னன்னா டெலிகேஷன் பண்றப்ப நான் பண்ற ஒரு மேஜரான ஃபர்ஸ்ட் நான் பண்ண ஒரு தப்பு என்னன்னா ஐ ஸ்டாப் அப்கிரேடிங். எஸ்பெஷலி வந்து இப்ப நம்ம இருக்கிற கரண்ட் பொலிட்டீஷியன்ஸ் எடுத்துக்கோங்க எல்லா கண்ட்ரீஸ்லயும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து உருட்டமாவே உருட்டிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது வாட்ஸ்அப் நியூஸ்ல படிச்சது இதெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. ஓகேவா? சோ அவனுங்க நாலேஜே அப்கிரேடே பண்றது இல்லை. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப பேரெல்லாம் இது சொல்லிக்கிட்டு இது வேற அப்புறம் அதுக்கு கட்சிக்காரன் வருவானுங்க. இந்த கிரிப்டோ பத்தி ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் கூட இல்லாம அது கான்ஸ்டிடியூஷனலி வந்து அதை பேனே பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து பேனே பண்ணக்கூடாது. ஒரு கான்ஸ்டிடியூஷனலா வந்து என்னோட நான் டாக்ஸ் பே பண்ண காசை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ யாரும் வந்து கேட்கறதுக்கு எனக்கு அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஓகேவா? ஆனா அதை பேன் பண்ணுன்ற அளவுக்கு அவனுக்கு வந்து அறிவு எப்படி இருந்திருக்கு பாத்துங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனலா ஒரு பண்ண சிம்பிளான ஒரு விஷயம் அது. ஓகேவா? நம்ம ஆளுங்க இது தெர்மோகோல் விட்டு இது வேப்ப மறைச்சவங்க தான். தெர்மோகோல் ஓகே, இதெல்லாம் வந்து யாரையும் அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. அவன் பாட்டுக்கு அந்த ஆள் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தெர்மோகோலை விட்டுட்டு இருப்பாரு. அது ஒன்னும் நம்ம யாரும் அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. பட் இந்த மாதிரி இப்போ கிரிப்டோ பேன் பண்ற மாதிரி இன்னும் எத்தனை டெக்னாலஜி நம்மளுக்கு வராம இருக்குதோ, இல்ல என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வராம இருக்குதோ, இதுங்களுக்கு புரியாம ஏதாவது பேன் போட்டு உட்காந்துட்டு இருக்குங்க. ஓகேவா? சோ அது என்னன்னா அந்த ஓல்ட் பீப்புள் வந்து they never upgrade. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போஷர் ஆல்ரெடி இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பேசினா கேட்கறதுக்கு ஆள் இருக்கும், எப்படி போனாலும் இருக்கும் அப்படின்றதுனால ஒரு முக்காவாசி ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன், ஹீரோஸ் எல்லாம் எப்பவுமே வயசானாலும் பொழப்பு ஓடிடும். ஓகேவா? ஹீரோயினுக்கு மார்க்கெட் சீக்கிரம் அவுட் ஆயிடும். அண்ட் ஆனா அந்த காமெடி நடிகர்கள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இனோவேட்டிவா இல்லைன்னா நம்ம கண்ணு முன்னாடி அவங்க அழியறதை நம்ம பார்க்கலாம். இந்த கவுண்டமணி செந்தில எடுத்துக்கோங்க, இல்ல வந்து அடுத்தது வந்து வடிவேல் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட கண்டென்ட்டை எப்ப அவங்க இனோவேட் பண்றது நிறுத்துறாங்களோ அன்னைக்கு அவங்க அழிய ஆரம்பிச்சிடும். விவேக் ஏன் கடைசி வரைக்கும் இருந்தார் பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் நீங்க படத்துல பாருங்க, ஒவ்வொரு படத்துல ஏதோ ஒரு இனோவேட்டிவா ஒரு விஷயத்தை யோசிச்சு அங்க எஃபர்ட் போடுவார். ரோபோ சங்கர் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த ரீசைக்கிள்டு காமெடி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் டக்குன்னு போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த டெலிகேஷன் பண்றப்ப we have to make sure that we keep upgrading. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், people will take us for a ride. So கண்டிப்பாங்கண்ணா. ஆக்சுவலி நான் வந்து ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்றேன். ஸோ இப்போ 9 to 5 ஜாப். ஸோ நான் கம்பெனிக்காக ஒர்க் பண்றேன். ஸோ இந்த டீம்ல ஒருத்தர் ஹையர் பண்ணி இப்போ ஃபுல் டைம் அவர் என் டீம்ல தான் இருக்காரு. லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கண்டிப்பாங்கண்ணா. சூப்பர். நான் ஜஸ்ட் நிர்மல் ப்ரோ. ஆக்சுவலி நானுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கேன். நம்ம கனெக்ட் சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ. கனெக்ட் பண்ணுங்க. குரூப்ல இருப்பீங்க, அந்த டெலிகிராம் குரூப்ல இருப்பீங்க. சோ மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி இட்ஸ் a good thing guys. நீங்க வந்து இப்ப யாராவது உங்க ரெலவென்ட் ஃபீல்ட்ல இருக்கீங்க, இல்ல ரெலவென்ட் ஃபீல்ட்ல இல்லனாலும் people with growth mindsetல வந்து just add it to WhatsApp group. ஓகேவா? இது வந்து நான் வந்து இந்த காலேஜ் டைம் எப்ப பண்ணாலும் அது மாதிரி பண்ணுவேன். எனக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதுல வந்து நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்டா கேட்கறதுக்கு வந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கும். மிச்சவங்க எல்லாருமே வந்து அது கேட்க கூட மாட்டானுங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் கேஸ். நம்மளுக்கு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அதெல்லாம் வேற விஷயம். மற்றபடி க்ரோத் மைண்ட் செட்ல அவங்க என்ன ஃபீல்ட் ஆனாலும் இருக்கட்டும், அவங்கள எடுத்து வச்சுட்டீங்கன்னா they always think positive. ஸோ நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறப்ப அது முடியும் அப்படின்ட்டு அவங்க உடனே சொல்லிடுவாங்க.
அவங்க வந்து அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க எல்லாத்தையுமே. ஓகேவா? ஸோ அதனால இது நான் இப்ப ரீசெண்டா நான் ஃபேஸ் பண்ணேன். நான் ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 4 months-ஆ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே விலகி போறத வந்து என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. பிகாஸ் அந்த பழைய மாதிரி என்னால கேஷுவலா பேச முடிய மாட்டேங்குது. ஆனா இப்ப யாராவது என்கிட்ட மணி பத்தி, பிசினஸ் பத்தி, இகாம் பத்தி பேசினாங்கன்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். விடிய பேசுவேன். இப்ப யாராவது சும்மா பேசுனாங்க அப்படின்னா எனக்கு அது அங்கிருந்து என்னால அங்க இருக்கவே முடிய மாட்டேங்குது. இப்போ ஒரு லாஸ்ட் 3 to 4 months-ஆ. ஸோ இது வந்து நான் பாசிட்டிவா நான் நிறைய யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணேன். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சிம்டம்ஸ், இது பாசிட்டிவா எடுத்துக்கிறதா, இது வரமா நோயானே தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஆனா இல்ல இப்ப நம்மளும் இப்ப அப்படிதான். பாத்தீங்கன்னா இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் குஜராத்ல கம்யூனிட்டி மூலியமா தான், ஃபேஸ்புக் கம்யூனிட்டி எல்லாம் மீட் பண்ணா. அவரை நான் என்ன பார்த்தது கூட கிடையாது, போட்டோல தான். பட் அவர் இப்போ ஒரு க்ளோத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு ஆட்ஸ் நான் தான் பண்ண போறேன். பட் இத பத்தி நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள்லாம் பேசியிருக்கோம். ஒரு சண்டே, ஃபுல் சண்டே பேசியிருக்கோம். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு. இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டட், மணி ரிலேட்டட்னா நிறைய பேச தோணுது. மற்றபடி நான் இப்ப நீங்க சொன்னதும் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. அது அது ஆக்சுவலி வந்து நேச்சுரலா நடக்கிறது தான். நம்மளோட த வே ஆஃப் திங்கிங் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலி. நம்ம அந்த தூக்கத்துல கொரட்டை விடுற மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து அந்த எந்த டாபிக் நம்ம பிரைட் ஆகுறோம், எந்த டாபிக் நம்ம டல் ஆகுறோம் அப்படின்றத நம்ம கவனிக்க மாட்டோம். நம்ம அதை கேஷுவலா பண்ணிடுவோம். பட் அவங்களுக்கு பேசுறவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட நம்மள்ட்ட திரும்ப திரும்ப வந்து பேச முடியாது. இப்போ அவங்க மட்டும் சொல்லிட்டே இருக்கலாம், ஐபிஎல் பத்தியே சொல்லிருக்கலாம். என்கிட்ட சொன்னாங்கன்னா எனக்கு தூக்கம் வந்துடும் நேரத்துல. ஐயோ, ஏன் அவன் பணம் பண்றதுக்கு நான் எனக்கு ஏன் டைம் எதுக்கே வேஸ்ட் பண்றேன்? எக்ஸாக்ட்லி கரெக்ட். யாரையா அவனை பத்தி நான் எதுக்கே பேசணும்? கரெக்ட் எக்ஸாக்ட். நான் முடிவெட்ட போனோம்னா அந்த ஒரு 20 minutes அவர் இதை பத்தி தான் பேசுவார். இந்த டீம் அவன் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனா கடுப்பையும் காட்ட முடியாது. அவரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு அந்த கிரிக்கெட் பத்தி சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படி அவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவன் மணி மேக் பண்ண போறான். ஸோ நம்ம ஏன் அதை இது பண்ணிட்டுன்றதுதான் எக்ஸாக்டா இதே சினியர் நடக்கும். அண்ட் இப்பதான் வந்துங்கன்னா நானு கொஞ்சம் எனக்கு ஒரு என்ன சொல்றது, இன்ஃபீரியாரிட்டியா என்னன்னு தெரியல. இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 8-9 years இந்த இகாம், இந்த ஆட்ஸ், ஸோ இந்த ஓரளவு எனக்கு கொஞ்சம் நாலேஜ் தெரியும்னா. ஸோ எல்லாம் தெரியறத விட எனக்கு ஓரளவு ஒரு பிராண்ட் ஆப்ரேட் பண்ணி கஸ்டமர் ரெக்வஸ்டேஷன்ல இருந்து அந்த ஓரளவு தெரியும். ஸோ நான் வந்து ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 weeks-ஆ எனக்கு அது மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா வந்துட்டு கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப 1-to-1 பேசணும் அப்படின்னா நான் நல்லா பேசுவேங்கண்ணா. இப்ப நீ சொன்ன பத்தியா இந்த ஒரு பாயிண்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு நீ கவனிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எல்லாரும் பாருங்க. எவ்வளவோ பெரிய பெரிய கம்பெனில, ஐபிஎம்ல, டிலாய்ட்ல, மைக்ரோசாஃப்ட்ல இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மார்க்கெட்டிங் ஹெட் எல்லாம் இருப்பாங்க. அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க. ஆனா அதை வந்து அவங்க எவ்வளவு என்ன பண்ணாலும் சரி அது பாக்குறதுக்கு ஆளே வராது. ஓகேவா? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஜிபி முத்துமேர் ஒருத்தர் வந்து எதுவுமே படிச்சிருக்க மாட்டார். ஆனா அவரோட வியூஸ் வீடியோ பாக்குறதுக்கு கோடிக்கணக்கான பேர் வருவாங்க. ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பீப்புளோட அந்த பல்ஸ் பிடிக்கிறது அப்படின்றது வந்து நீங்க படிச்சுட்டு வந்தோ இல்ல அந்த வேலை செஞ்சுட்டேன், எனக்கு அது தெரியும், இது தெரியும், இந்த ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில் இருக்கு, அதெல்லாம் இல்லை. ஸோ இட்ஸ் பேசிக்லி லைக் ஹவ் இது ஆக்சுவலி இட்ஸ் ஸ்கில். இது நீங்க வந்து அட்டென்ஷன் கிராபிங்ன்றது வந்து இட்ஸ் ஸ்கில். இது நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு இது யூஸ் ஆகும். இது நீங்க வந்து இப்ப எனக்கு வந்து என் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் ஆகுதோ இல்லையோ வேற விஷயம். பட் என்னன்னா இப்ப பாருங்களேன், இப்ப 4 பேர் கூட ஒரு இது வரைக்கும் நம்ம பிசினஸ் மீட் பண்ணிருப்போம். பிசினஸ் மீட்னா இட்ஸ் ஹேஸ் அன் அஜெண்டா இல்ல. நான் வந்து இன்னைக்கு போறேன், இந்த ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே வந்து என் மைண்ட்ல இதுதான் பேச போறோம் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் இப்ப பாருங்க, நம்ம ரேண்டமா ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த கான்வர்சேஷன் நான் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா எனக்குள்ள கண்டென்ட் இருந்தா தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த கண்டென்ட் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹேவ் டு திங்க் லைக் அ கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ அதுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும். ஸோ அதனால குட் திங் யூ வில் டூ இட். யூ டூ இட். ஷூர்ண்ணா. சூப்பர். அப்புறம் சொல்லுங்க அடுத்தது. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் ஜாயின் பண்ணிருக்கான் 2 டைம். இதோட 2 டைம் வந்துட்டு ஆனா பேசவே இல்லை. இப்போ அவனை பேச. சரி ராஜேஷ் சொல்லுப்பா. கேக்குதா? குட் ஈவினிங்ண்ணா. குட் ஈவினிங்ப்பா, சொல்லுப்பா. என் பேர் ராஜேஷ்ண்ணா. நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஃபேஷன் ரிலேட்டடாவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில. அப்புறம் இந்த கோவிட்க்கு அப்புறம் சரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு நல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 8-9 months-கா நல்லா டவுன் பீக்காவே போயிட்டு இருக்கு. அது ரொம்ப டவுனா எனக்கும் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட ட்ரீம் என்னன்னா நான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணுங்கிறத ஒரு இதா வச்சிருந்தேன். வெஜிடபிள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், ஒரு மென்டார் ஜாயின் பண்ணி இதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, அதான் அதை பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நாங்க பெரிஷபிள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எதுவும் பண்ணதில்ல. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சரியா, பெரிஷபிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது அதுக்குன்னு சர்டிபிகேட் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இப்போ கோல்ட் ஸ்டோரேஜ்ல நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு சில ப்ராசஸ் சர்டிபிகேஷன் தனியா இருக்கும். நீங்க கோல்ட் ஸ்டோரேஜ்ல அனுப்புறதுக்கு அது ஒன்று இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்க ஆஸ்திரேலியன் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை எந்த கண்ட்ரி நீங்க டார்கெட் பண்றீங்களோ அந்த கண்ட்ரியோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும். ஓகேவா, அந்த வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா அங்க வந்து இதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாருமே வந்து இப்போ நம்ம முருங்கைக்கெல்லாம் அவங்க லோக்கல்ல கிடைக்காது, எந்த ஊர்லயும் ஃபாரின்லாம் கிடைக்காது. ஸோ இந்தியால இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு முக்கால்வாசி தமிழ்நாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து அந்த பிராண்ட் நேம் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து லெட்ஸே வந்து ஹால்டிராம்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு பிராண்ட் நேம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிராண்ட் நேம் நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா அவங்களோட சப்ளை செயின் என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணி இந்த மாதிரி எங்கிட்ட வந்து குட்ஸ் இருக்கு, நான் வந்து சப்ளை பண்றேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிங்க. அதாவது நீங்க வந்து இப்போ டைரக்டா வந்து நான் பேக்கேஜிங் பண்ணி நாங்க டெலிவர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுல நடுவில் வந்து நிறைய இருக்கும், நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கும். சப்ளை செயின் வந்து இட் லைக் வெரி லாங் செயின். ஃபர்ஸ்ட் அதுல ஒரு போர்ஷன் எடுத்து யூ டெலிவர் தட். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சப்ளையருக்கு என்னால வந்து சப்போர்ட் பண்ண முடியுது, அவங்க வந்து பேக்கேஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் டைரக்டா பேக்கேஜ் பண்ணி அடுத்தது நான் டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டர், என் கையில ஒரு 10 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, நான் சிட்னி மட்டும் இப்போதைக்கு டார்கெட் பண்றேன், அடுத்து மெல்பர்ன் மட்டும் டார்கெட் பண்றேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் அ பிளான். சப்ளை செயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும். டைரக்டா நீங்க ஃபுல்லா போனீங்கன்னா அதுல நிறைய இருக்கும். ஸோ யூ வில் நாட் பி ஏபிள் டு கான்கர் எவ்ரிதிங். ஓகேண்ணா, அது ஆல்ரெடி அதை பத்தி நிறைய யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து நிறைய ஓரளவுக்கு லேர்ன் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அதுதான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஸ்டு மைண்டா இருந்தேன். ஃப்ரெண்டை தான் இதை சஜஸ்ட் பண்ணிட்டு இவரோட இது ஜாயின் பண்ணி அப்பப்போ டிஸ்கஸ் பண்ண. சரி, நம்ம அது நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, நீங்க ப்ராக்ரஸ் பண்ண. ஆனா இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து லெட்ஸ் சே இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அண்ட் இப்போ புதுசா வந்து இது நீங்க ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதை முடிச்சுட்டு நான் அதை பண்றேன் அப்படின்ற கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் போகாம இதை நான் பண்ணிக்கிட்டே சைட்ல வந்து அதை நான் சைட்ல நான் ஒர்க் ஆரம்பிக்கிறேன். வெறும் ரிசர்ச் மட்டும் இல்ல, அந்த ஒர்க்கே ஆரம்பிங்க. நான் இம்போர்ட்ஸ் அப்படிதான் ஆரம்பிச்சேன். இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் சொன்ன மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு சின்ன சேரை வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட்ல போனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கண்டெய்னர் வருது. ஸோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது சைட்ல ஆரம்பிச்சு இப்போ நான் இன்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் அந்த கம்பெனி ஆரம்பிச்சேன்னா ஒரு எல்லாமே நான் புதுசா கத்துக்கிட்டு அதுக்கு எஃபர்ட் எல்லாமே போடணும். பட் சைட்லயே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி எனக்கு அந்த நாலேஜ் எல்லாம் வந்துடுச்சு. எனக்கு வந்து இது ஃபுல்லா இவ்வளவுதான், மேனுஃபேக்சர் எப்படி நெகோஷியேட் பண்றது, சப்ளையர் எப்படி பண்றது, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, வேர் ஹவுஸ் எப்படி மேனேஜ் பண்றது, எல்லாத்தையும் நான் இப்போ கத்துட்டு வச்சுக்கோங்க. பார்ட் டைமா பண்ணியா இப்போ நான் ஃபுல் டைமா அதை டக்குன்னு வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஐ எம் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ. ஓகேவா, ஸோ அந்த பிசினஸ் ஈஸியா ஸ்கேல் பண்ண முடியும். ஓகேண்ணா, இப்போ அதுக்கு தான் அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம லைசன்ஸ் எடுக்கணும், ஐ கோட் இதெல்லாம் எடுக்கணும்ல, அதான் ஃபர்ஸ்ட் இப்போ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து போகணும்ல, அது எப்படின்னு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் மாதிரி லேர்ன் பண்ணிட்டே கொஞ்சம் அதான் நீங்க டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பதிலா லோக்கல்ல எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க சப்ளை பண்றதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற சில விஷயம் இருக்குல்ல, அது வந்து பார்ட் ஆஃப் அந்த நீங்க எக்ஸ்போர்ட் எந்த கண்ட்ரில நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்களோ அந்த கண்ட்ரியோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாலேஜ் பிரிட்டி மச் அவங்க 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்ணது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு லிஸ்டா சொல்லிடுவாங்க. நீங்க வந்து எனக்கு இந்த டேட்னா இந்த டேட்டுக்குள்ள அமைச்சிடணும், இதை எப்படி பேக் பண்ணி அனுப்பணும், இதை பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அவங்க நீங்க என்கொயரியிலே அவங்க ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஓகேண்ணா, இப்போதான் ஸ்டார்ட் அப் இப்போதான் யோசிச்சிருக்கேன். ஃப்ரெண்டு ஏதாவது சொன்னா சஜஸ்ட் பண்ணுவாரு, நிறைய சொல்லுவாப்புல, நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னி என் ஃப்ரெண்டா ஜாயின் பண்ணா. வரேண்ணா, இதுக்கப்புறம் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வரேண்ணா. சூப்பர், பி a doer தம்பி. சரியா, ஸோ நீங்க வந்து படிச்சுட்டே இருக்காதீங்க, ஸ்டார்ட் டூயிங் சம் ஒர்க் எவ்ரிடே. ஓகே, நீங்க வந்து ஓகே நம்ம 4 பேர்கிட்ட பேசுறோம், 4 சப்ளையருக்கு கால் பண்ணி என்னங்க எவ்வளோங்க மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, நான் எவ்வளோ கொடுக்கணும், குட்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், உங்களுக்கு என்ன எப்படி டிமாண்ட் இருக்கு, உங்களுக்கு எவ்வளோ சப்ளை தேவை, ஏதாவது ஒரு ஸ்டார்ட் டூயிங் சம் ஒர்க். கண்டிப்பாண்ணா, ஆல்ரெடி நானுமே இப்போ யாரும் சப்போர்ட் இல்லாம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒர்க் ஒரு 10-12 lakhs பக்கம் போட்டு நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டோரு. இப்போ கொஞ்சம் growth டவுன் ஆச்சு. நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா இதை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நிறைய மார்க்கெட்ஸ் வந்துச்சு, டிமார்ட், கண்ணன் மார்ட், அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் வந்துச்சு. நெகோஷியபிளா எங்க கிடைக்குமோ பீப்புள் அங்கதான் கன்வே ஆகுவாங்க. ஸோ அதனால நம்ம அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகணும், நம்ம என்ன பிளான் வச்சிருக்கோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸோ அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மூவ் ஆன் ஆக பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். நீங்க இப்போ நம்ம வெர்ச்சுவல் காயின்ல பார்ட்னர் ப்ரோக்ராம் கூட இருக்கு.
நீங்க அது கூட ஃப்ரீ தான் அது. ஸோ நீங்க அது இந்த டிஸ்கார்ட் இதுலயே உள்ள சேனல்ல போயிட்டு நீங்க பசங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, இல்லைன்னா அந்த இதுலயே போடுங்க, அந்த டெலிகிராம் சேனல் இருக்குல்ல, நீங்க அதுலயே உங்க நம்பரை போட்டு சிவான்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட வந்து வர்ச்சு காயின் டீம் கேன் யூ கான்டாக்ட் மீ அப்படின்னு போட்டீங்கன்னா அவர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட அது ஃப்ரீ தான் அது. ஓகேவா? நீங்க அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து கிரிப்டோஸ்க்காக வருவாங்க. உங்க பிசினஸ் அங்க லிஸ்ட்லாம் ஆகும் போர்ட்டல்ல. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க. ஓகேண்ணா தேங்க்யூண்ணா. சூப்பர்ப்பா. ஓகேண்ணா. ஹாய் ரகுலன், how are you? சொல்லுங்க சங்கர், how are you? I'm good bro. லைக் உங்க வீடியோஸ்லாம் நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் வீக்கே ஜாயின் பண்ணேன். பட் லாஸ்ட் வீக் ரொம்ப பிஸியாக இருந்தது. 1.5 hours வந்துட்டு நீங்கள் ஒரு 8 members தான் இருந்தோம். பட் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஐ டிடன்ட் ஹேவ் த சான்ஸ் டு டாக். ஸோ அதனால தான் ஆக்சுவலி நீங்க இன்ட்ரோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, லைக் லெட் மீ ஜஸ்ட் கிவ் எ பிரீஃப் இன்ட்ரோ அபௌட் மை செல்ஃப். லைக் ஐம் சங்கர். நான் மெடிசன் பண்ணிட்டு இருக்கேன், 3rd year பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு நான் என்னைய அப்ஸ்கில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கோர்சஸ்லாம் நிறைய பண்ணேன் ப்ரோ. லைக் கோர்சஸ்னா நானாவே EDXல அந்த மாதிரியான கோர்சஸ் பண்ணேன். சர்டிஃபிகேஷன் பண்ற மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ இப்போ வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வந்துட்டு கொஞ்சம் கியூரியஸா இருந்து இப்போ அதுல சர்டிஃபிகேட் பண்ற மாதிரி IIT மெட்ராஸ் இருக்குல்ல சார், அதுல வந்துட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ ஒரு 1 month நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இட் ஹுக் மீ அப். இப்போ ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்ன இருக்குன்னா, நம்ம ஃபுல் டைமா இதுலயே போலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் நான் வந்துட்டு மெடிசன் வந்து அப்ராட்ல பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸ்டில் வந்துட்டு எனக்கு 3 years இருக்கு. தென் ஐ ஹேவ் டு கம் ஹியர் அண்ட் டூ 2 years of unpaid internship. I'm already 22. So I have a kind of introspection that is this the thing for me?